அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளீடற்ற உருளை ஹாலோ சிலிண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். உள்ளீடற்ற உருளை பற்றி 10th நியூ புக்கில் அளவியல் அப்படின்ற லெசனில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 282 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளீடற்ற உருளைக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பாருங்க, இது ஒரு உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளை அப்படின்னா எப்படி இருக்குன்னா, உள்ள எதுவுமே இருக்காது. அதான் உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள பாருங்க எதுவுமே இல்லையா, அப்போ இது ஒரு உள்ளீடற்ற உருளை. அதாவது உருளையில இருக்க பர்டிகுலர் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்தாலும் உள்ள இருக்கிறது பாருங்க ஒரு உருளை வடிவத்துல தான் இருக்கு. உள்ள இருக்கிறது பாருங்க, அந்த கிரீன் கலர்ல போட்டிருக்க பாருங்க, இது ஒரு உருளை வடிவத்துல தான் இருக்கா. அப்ப இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், உள்ளீடற்ற உருளையில இருக்க பேசிக் டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, உயரம் ஹச்னு சொல்லுவாங்க. உயரம் அப்படின்றது இங்க இருந்து இங்க வரை இருக்கிறத உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரத்தை கொஸ்டின்ல நீளம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீளம் அப்படின்னு கொடுத்தா கூட நீங்க உயரமா தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், ஸ்மால் ஆர் உள் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இன்னர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள் ஆரம் அப்படின்றது என்னன்னா, இந்த டயக்ராம் பாருங்க, இது பாருங்க ரோஸ் கலர்ல இருக்கு. இது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து உள்ள இருக்க ஒரு உருளை இருக்குல்ல, அந்த உருளையோட ரேடியஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் உள் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த கிரீன் கலர் கோடு வரை இருக்கு பாருங்க, இதான் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கேபிட்டல் ஆர் அப்படின்னா என்னன்னா வெளி ஆரம், அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி ஆரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வெளில இருக்க பாருங்க உருளை, அது வரையும் அந்த கிரீன் ரெட் கலர் கோடு இருக்கு பாருங்க, இது வரையும் இருக்கிறத அவுட்டர் ரேடியஸ் வெளி ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம தடிமன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. தடிமன் அப்படின்றது இந்த உள் உருளையில இருந்து வெளி உருளை இருக்குல்ல, ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல, அதை தடிமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இப்ப இங்க சொன்னது எல்லாத்தையும் இந்த இதை வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஹைட் அப்படின்றது இங்க இருந்து இங்க வரை இருக்கிறது ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட், உள் ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். உள் ஆரம் அப்படின்றது இங்க பாருங்க, இங்க ஒரு குச்சி இருக்கு. இந்த குச்சி சென்டர் பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு கிரீன் கலர் கோடு போட்டுருக்கேன், உள்ள ஒரு உருளை இருக்கா, அது வரை இருக்கிறத உள் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த குச்சி இருக்கு பாருங்க, இது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வெளில ஒரு சிவப்பு கலர்ல கோடு இருக்கா, அந்த சிவப்பு கலர் கோடு வரை இருக்கிறத வெளி ஆரம் சொல்லுவாங்க, அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தடிமன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னா, தடிமன் அப்படின்றது இங்க பாருங்க, இந்த இன்னர் சிலிண்டர்ல இருந்து வெளி அவுட்டர் சிலிண்டர் இருக்குல்ல, ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப் இருக்கு பாருங்க, இதான் தடிமன் சொல்லுவாங்க. இதான் தடிமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திக்னஸ் இருக்கு பாருங்க, இதான் தடிமன். நெக்ஸ்ட், உள்ளீடற்ற உருளைக்கான ஃபார்முலா பார்க்கலாம். மொத்தமா 3 ஃபார்முலா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, வளைபரப்பு. உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πh(r + r). இந்த ஃபார்முலா எப்படி வந்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க. வளைபரப்பு அப்படின்னா என்ன சொன்னேன், வளைஞ்சிருக்கா வளைபரப்புன்னு சொன்னா, இங்க பாருங்க இது வளைஞ்சிருக்கா, இது ஒரு வளைபரப்பு. அதே மாதிரி உள்ளேயும் வளைஞ்சிருக்கு. அப்போ உருளையோட வெளிப்புற வளைபரப்பையும் உருளையோட உட்புற வளைபரப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளீடற்ற உருளையோட வளைபரப்பு கிடைச்சிருமா. இப்ப ஆட் பண்ணுங்க, உருளையின் வெளிப்புற வளைபரப்பு பிளஸ் உருளையின் உட்புற வளைபரப்பு. ஓகேவா, உருளையோட வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்துருந்தோம். 2πr(h). இதான் உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா. இதை அப்படி இங்க எழுத போறேன். 2π, இந்த r மட்டும் போடாதீங்க, அப்படியே அந்த கேப் விட்டுருங்க. இந்த h அப்படியே போட்டுக்கோங்க. இங்க பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2π, இந்த கேப் விட்டுருங்க. r மட்டும் போடாம h போட்டுருங்க. ஏன் இந்த r போடல அப்படின்னா, இங்க பாருங்க உருளையின் வெளிப்புற வளைபரப்புன்னு சொல்றாங்களா, இங்க நம்ம ஸ்மால் ஆர்னு போட்டிருக்கோம். அது நம்ம உருளையோட வளைபரப்புக்காக நம்ம ஸ்மால் ஆர் இங்க போட்டிருக்கோம். இங்க உள்ளிடற்ற உருளையில கேபிட்டல் ஆர் ஒன்னு இருக்கு, ஸ்மால் ஆர் ஒன்னு இருக்கு. கேபிட்டல் ஆர் அப்படின்றது வெளிப்புற ஆரமா, அப்போ உருளையோட வெளிப்புற வளைபரப்பு இருக்கிற இடத்துல நம்ம கேபிட்டல் ஆர் போடணும். உருளையோட உட்புற வளைபரப்பு கண்டுபிடிக்கிற இடத்துல ஸ்மால் ஆர் போடணும். ஏன்னா உட்புற ஆரம் ஸ்மால் ஆர்னு சொல்லுவாங்க, வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்புற வளைபரப்பு கண்டுபிடிக்கிறனால இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் போட்டிருக்கோம். இங்க உட்புற வளைபரப்பு கண்டுபிடிக்கிறனால இந்த இடத்துல ஸ்மால் ஆர் போட்டிருக்கோம். ஓகே, இதுல காமன் என்ன நடக்கலாம், 2πh. மிச்சம் என்ன இருக்கு, இங்க கேபிட்டலா இருக்கு, இங்க ஸ்மாலா இருக்கு, அவ்வளவுதான்.
இதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பார்க்கலாம். மொத்த புறப்பரப்பு அப்படின்னா என்னன்னா எல்லா பக்கத்துல இருக்க பரப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த புறப்பரப்பு கிடைச்சிடும். இதுல பாருங்க இந்த வலைபரப்பு, அப்புறம் இங்க மேல இருக்க பரப்பு, அதுக்கப்புறம் கீழே இருக்க பரப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த புறப்பரப்பு கிடைச்சிருமா. வலைபரப்பு பிளஸ் இங்க மேல பாருங்க, மேல ஒரு வட்ட பாதை இருக்கு, உள்ள ஒரு சர்க்கிள் அப்புறம் வெளில ஒரு சர்க்கிள், அது சுத்திலும் இங்க வந்து பாதை இருக்க மாதிரி இருக்கா. அப்போ இது ஒரு வட்ட பாதையா, அப்போ மேல இருக்க வட்ட பாதையோட பரப்பு பிளஸ் கீழே இருக்க வட்ட பாதையோட பரப்பு, மேல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் கீழே இருக்கும். அப்போ மேல் வட்ட பாதை, மேல் வட்ட பாதையோட பரப்பு பரப்பு பிளஸ் கீழ் வட்ட பாதையோட பரப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த புறப்பரப்பு கிடைச்சிரும். ஓகேவா. வலைபரப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், 2πh r பிளஸ் ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. நெக்ஸ்ட் வட்ட பாதையோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா. அதே மாதிரி தான் கீழ் வட்ட பாதை அதே தான் திரும்ப வரும். அப்போ பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. வட்ட பாதையோட பரப்பு பத்திலாம் நம்ம சர்க்கிள் வீடியோல பார்த்துருக்கோம். சர்க்கிள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் சர்க்கிள்லேயே சொல்லியிருக்கேன். இந்த வட்ட பாதையோட பரப்பளவு வந்து எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் சர்க்கிளில் சொல்லியிருக்கேன். அந்த அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2πh r பிளஸ் ஆர் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், இங்க பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கா, ரெண்டே ஆட் பண்ணா வரும் 2π r ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. இது பாருங்க a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு இந்த ஃபார்மேட்ல இருக்கா. இதுக்கான ஃபார்முலா என்ன, a பிளஸ் b a மைனஸ் b ஆ. a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன, a பிளஸ் b a மைனஸ் b. அப்போ இந்த 2πh r பிளஸ் ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் 2π அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏக்கு பதிலாக ஆர்னு போடுங்க, பிக்கு பதிலாக ஸ்மால் ஆர்னு போடுங்க, ஏக்கு பதிலாக கேபிட்டல் ஆர்னு போடுங்க, பிக்கு பதிலாக ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆறு, நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆறு. ஓகேவா. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம விரிவாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இதுல இருந்து காமன் வெளில ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாருங்க. 2π அதுக்கடுத்து ஆர் பிளஸ் ஆர் எடுக்கலாமா. 2πையும் ஆர் பிளஸ் ஆரும் இங்கேயும் இருக்கு இங்கே இருக்கு ரெண்டுலையுமே இருக்கு. அப்போ காமன் வெளில எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்கு, இங்க ஹச் இருக்கு, இங்க என்ன இருக்கு ஆர் மைனஸ் ஆர் இருக்கா. அப்போ ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹச். அவ்வளவுதான். இதான் வந்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. உங்களுக்கு இந்த ஃபார்முலா டெரிவேஷன்லாம் உங்களுக்கு புரியலன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கன அளவுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். 3வது ஃபார்முலா பாருங்க, கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். இங்க பாருங்க, வெளி உருளையோட கன அளவுல இருந்து உள் உருளையோட கன அளவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளீடற்ற உருளையோட கன அளவு கிடைச்சிருமா. நோட்டே சொல்றேன் பாருங்க, வெளி உருளை இருக்குல்ல, இந்த வெளி உருளையோட கன அளவுல இருந்து இந்த உள் உருளையோட கன அளவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்க இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியோட கன அளவு கிடைச்சிரும். அதான் என்னது, உள்ளீடற்ற உருளையோட கன அளவு. ஓகே. வெளி உருளையின் கன அளவு, வெளி உருளையின் கன அளவு மைனஸ் உள் உருளையின் கன அளவு. உருளையோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சா. இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ஹச் அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க மைனஸ், இங்க பை அப்படியே வச்சுக்கோங்க, ஹச் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆர் மட்டும் நம்ம மாத்தி போடணும். இது வெளி உருளையா, அப்பனா வரும் கேபிட்டல் ஆர் வருமா, அப்ப கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு. இது உள் உருளையா, அப்போ ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே. இப்ப எல்லாம் காமனை வெளில எடுக்கலாமா, பையும் ஹச்சையும் காமனை வெளில எடுக்கலாம். அப்போ பை ஹச் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. அவ்வளவுதான். இதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா. சம் பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளீடற்ற உருளைக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2πh r பிளஸ் ஆறு. நெக்ஸ்ட் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2π r பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹச். நெக்ஸ்ட் கன அளவுக்கான ஃபார்முலா பாருங்க, πh ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. இதில் கேபிட்டல் ஆர் அப்படின்றது வெளிப்புற ஆரம், ஸ்மால் ஆர் அப்படின்றது உள் ஆரம், ஹச் அப்படின்றது உயரம். இது மட்டும் இல்லாமல் தடிமன் பற்றி கொடுத்துருப்பாங்க.
இந்த கேப்பை தான் தடிமன் அப்படின்னு சொல்லுவாங்க. தடிமன் வந்து 5 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ சம் பார்க்கலாம். 10th நியூ புக்கில் உள்ளீடற்ற உருளையில் மொத்தமாக 5 சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஓர் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓர் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற ஆரம் அப்படின்னா என்னென்னா கேபிட்டல் ஆர் இது கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நீளம் கொடுத்துருக்காங்க. நீளம் அப்படின்னா என்னென்னா ஹச்சை தான் வந்து அவங்க நீளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ 16 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹச்சு கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? தடிமன் கொடுத்துருக்காங்க. தடிமன் அப்படின்றது இதுதான், இதை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2π r + r r - r + h. இதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் கேபிட்டல் ஆர் தெரியும், அதுக்கப்புறம் ஹச் தெரியும், ஆனால் ஸ்மால் ஆர் தெரியாது. நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், தடிமன் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த தடிமனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இது கேபிட்டலாக நம்மளுக்கு தெரியும். இந்த மொத்தம் எவ்வளோ? கேபிட்டல் ஆர் எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். இந்த 16 சென்டிமீட்டர்லேருந்து இந்த தடிமனை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் ஆரோட வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கேப்லேருந்து இந்த கேப்பில் இருக்க வேல்யூ எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். மொத்தமாக எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். இந்த மொத்தமாக இருக்க 16 சென்டிமீட்டர்லேருந்து இந்த 4 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்குது இது மட்டும் தானே இருக்கும். இது என்னது? ஸ்மால் ஆர் தானே. அப்போது 16லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள், 12 சென்டிமீட்டர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து கேபிட்டல் ஆர், இது ஃபுல்லாகவே. இதில் இந்த போர்ஷன்லேருந்து இது வரையும் மட்டும் தடிமன் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கேபிட்டல் ஆர் எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். இந்த 16லேருந்து இந்த 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் இருக்க இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ கிடச்சிருமா? அது எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த வேல்யூலாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 பெருக்கல் பையோட வேல்யூ என்ன? 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 16, ஸ்மால் ஆரோட வேல்யூ 12. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ 16, ஸ்மால் ஆரோட வேல்யூ 12 ப்ளஸ்ஸு ஹச்சோட வேல்யூ 13. 2 பெருக்கல் 22/7 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 28. நெக்ஸ்ட்டு 16ல் 12 போச்சுன்னா மிச்சம் 4 ப்ளஸ் 13. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணலாமா? 1 7 4 28. 2 பெருக்கல் 22 பெருக்கல் 4 பெருக்கல் 13 4 ஆட் பண்ணுங்கள், 17. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2992 சதுர சென்டிமீட்டர். இதான் இதுக்கான ஆன்சர். இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கூட போடலாம். ரெண்டாவது சம் பாருங்கள். தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஓர் உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. தடிமன் கொடுத்துருக்காங்க, இதான் தடிமன் 2 மீட்டர். நெக்ஸ்ட்டு உட்புற ஆரம் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க 6 மீட்டர். உயரம் கொடுத்துருக்காங்க, ஹச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 25 மீட்டர். ஓகேவா? உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதை. இதில் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசதாக சொல்லியிருக்காங்க. இந்த உருளை வடிவ சுரங்கப்பாதையில் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசதாக சொல்லியிருக்காங்க. உள்புறம் அப்படின்னா இது இந்த சைடும், அதுக்கப்புறம் இந்த வெளி சைடு இந்த சைடும் இதுவும் வர்ணம் பூசதாக சொல்லியிருக்காங்க.
சில பேருக்கு டவுட் வரும், இந்த சம்முக்கு வலைபரப்பு கண்டுபிடிக்கணுமா இல்லை மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணுமான்னு. இங்கே பாருங்கள், இவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசா சொல்லியிருக்காங்களா. இந்த உள் வெளிப்புறம் எதனது வலைபரப்பு தானே. அப்போது சுரங்கப்பாதையோட வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ளிடற்ற உருளையோட வலைபரப்பு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சுரங்கப்பாதையோட உள் மற்றும் வெளிப்புற பரப்பு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எவ்வளோ லிட்டர் வர்ணம் தேவைன்னு இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசுகிறாங்களா. உள் மற்றும் வெளிப்புற பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுரங்கப்பாதையோட வலைபரப்பு கண்டுபிடிச்சாலே கிடச்சிரும். சுரங்கப்பாதையின் வலைபரப்பு ஈக்குவல் டு வலைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 2πh(r + r). இதில் பையோட வேல்யூ வேணா 22/7, ஹச்சோட வேல்யூ வேணா 25. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்மால் ஆரையும் இந்த தடிமனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடச்சிருமா. ஏன்னா ஸ்மால் ஆர் அப்படின்றது இந்த இடத்துல 6, தடிமன் அப்படின்றது 2, ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடச்சிருமா. எவ்வளோ, 6 + 2 வந்து 8. இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 + ஆரோட வேல்யூ, ஸ்மால் ஆரோட வேல்யூ வேணால் 6. 2 × 22/7 × 25, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 14, 7 7 7 14. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2200 சதுர மீட்டர். இதான் வந்து சுரங்கப்பாதையோட வலைபரப்பு. இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லிட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து சதுர மீட்டர் அப்படின்னு போடுங்க. 1 லிட்டர் வர்ணத்தை வச்சு 10 சதுர மீட்டர் பூச முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ சதுர மீட்டர் பூசணும், வர்ணம் பூசணும், 2200 சதுர மீட்டர் வந்து வர்ணம் பூசணுமா. அப்போது 2200 சதுர மீட்டர் வர்ணம் பூச எவ்வளோ லிட்டர் வர்ணம் தேவைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2200 × 1 = 10 × x. எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு வாங்க. 2200 / 10 வந்துருச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 220 லிட்டர். 2200 சதுர மீட்டரை வந்து வர்ணம் பூசணும் அப்படின்னா 220 லிட்டர் வந்து வர்ணம் தேவைப்படுது. இதுதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதை இருக்குது. இதான் வந்து அந்த உருளை வடிவ சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையில் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் வர்ணம் பூசுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். ஏன் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னா எல்லா பக்கட்டும், அதாவது மேல் பக்கம், அடிப்பக்கம், உள்பக்கம், வெளிப்பக்கம் எல்லா பக்கட்டும் வர்ணம் பூசுறதா சொல்லியிருந்தால் மட்டும்தான் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வலைபரப்பு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம வலைபரப்புக்கான ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த சைடு என்ன சொன்னோம், இந்த மாதிரி வளைஞ்சிருக்க பக்கத்தை வலைபரப்புன்னு சொன்னோம். அப்போ அந்த வளைஞ்சிருக்க பக்கம் தான் அவங்க வந்து வர்ணம் பூசதாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம உள் மற்றும் வெளிப்புற பரப்பு தெரியணும் அப்படின்னா வலைபரப்பு கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். சுரங்கப்பாதையோட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறோம். சுரங்கப்பாதையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2πh(r + r). இதில் கொண்டு வந்து ஆரோட வேலையும் ஹச்சோட வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபிட்டல் ஆரோட வேலையை அவங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்மால் ஆரோட வேலையை கொடுத்துருக்காங்க 6, அப்புறம் தடிமன் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆரோட வேலை கிடச்சிருமா. அது எவ்வளோ, 8. இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு சுரங்கப்பாதையோட வலைபரப்பு தெரிஞ்சிடும். அதாவது வர்ணம் பூச வேண்டிய பரப்பு எவ்வளோ தெரிஞ்சிடும். எவ்வளோனா 2200 சதுர மீட்டர் வந்து வர்ணம் பூசணும். அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் வர்ணம் பூச முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1 லிட்டர் வர்ணத்தை வச்சு 10 சதுர மீட்டர் வர்ணம் பூச முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2200 சதுர மீட்டர் வர்ணம் பூசணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் வர்ணம் தேவைன்னு கண்டுபிடிக்கணும். தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிரும். எக்ஸ் அப்படின்றது என்னது, வர்ணம் பூச வேண்டிய வர்ணத்தோட அளவு. ஓகேவா, 220 லிட்டர் வந்து
வர்ணம் தேவைப்படுது. 2200 சதுர மீட்டர் வந்து வர்ணம் பூசத்துக்கு 220 லிட்டர் வர்ணம் வந்து தேவைப்படுது. இதான் இதுக்கான ஆன்சர். 3வது சம் பாருங்க. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் கொடுத்துருக்காங்க. ஹச் எவ்வளோ? 9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பை ஹச் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட். பையோட வேல்யூ என்ன? 22/7. ஹச்சோட வேல்யூ 9. கேபிட்டல் ஆர் இருக்கா? கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன? 28. இங்கே ஸ்கொயர் இருக்கனால மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 21. இங்கே ஸ்கொயர் இருக்குது, மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 22/7 பெருக்கல் 9. 28 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 784. மைனஸ் 21 ஸ்கொயர் பண்ணால் 441. ஓகே. 784ல் 441 போச்சுன்னா என்ன இருக்கும் மிச்சம்? 22/7 அப்படியே வச்சுக்கோங்க. பெருக்கல் 9 அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். இதை மைனஸ் பண்ணுங்கள். 784ல் 441 போச்சு அப்படின்னா 343 அப்படின்னு இருக்கும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணலாமா? 1 7 4 28 மிச்சம் 6 9 7 63. இப்போ என்னென்ன மிச்சம் இருக்குது? 22 பெருக்கல் 9 பெருக்கல் 49. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9702 கன சென்டிமீட்டர். இதான் இதுக்கான ஆன்சர். கன சென்டிமீட்டர் அப்படின்னு போடலாம், இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப்னு போடலாம். 4வது சம் பாருங்க. விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை இருக்குது. இதான் வந்து ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை. இந்த கண்ணாடி குவளையோட விட்டம் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. கண்ணாடி குவளையோட விட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஆரம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதான் வந்து நீர். ஓகேவா? 9 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை இருக்குது, அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அந்த உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு பாருங்கள். ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு உயரம் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் உடைய ஓர் சிறிய உலோக உருளை வந்து நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் அளவு இருக்க ஒரு சிறிய உலோக உருளையை வந்து தண்ணிக்குள்ளே போடுறாங்க. இந்த கண்ணாடி கூளைக்குள்ளே போடுறாங்க. போடும்போது இது வந்து முழுமையாக மூழ்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. இது முழுமையாக மூழ்கும்போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் உயருமா? அப்போது இந்த தண்ணி இந்த உலோக உருளையா ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் வந்து 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளையை இந்த கண்ணாடி கூளைக்குள்ளே போடும்போது தண்ணி வந்து உயரும். கண்டிப்பாக உயரும். ஏன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டால் கூட தண்ணி உயரும். அது மாதிரி ஒரு உலோக உருளையை போடும்போது தண்ணி உயரும். அப்போது இந்த தண்ணியோட உயர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட உயர்வு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஹச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டாலும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த உலோக உருளை இருக்குல்ல, இந்த உலோக உருளையோட கன அளவு வந்து இந்த உயர்ந்த நீரோட கன அளவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா இந்த உலோக உருளையை போடும்போது மட்டும்தானே இந்த நீர் வந்து உயருது. அப்போது இந்த உலோக உருளையோட கன அளவு வந்து இந்த உயர்ந்த நீரோட கன அளவுக்கு சமமாக இருக்கும். உலோக உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உயர்ந்த நீரின் கன அளவு.
இந்த சம்மில் உள்ளீடற்ற உருளையோட கன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உருளையோட கன ஃபார்ம்லாம் தான் யூஸ் பண்ணணும். இந்த சம் வந்து உருளையை ரிலேட் பண்ண சம். ஓகேவா? கனளவு கண்டுபிடி ஃபார்ம்னா என்ன? உருளையோட கனளவு கண்டுபிடி ஃபார்ம்னா என்ன? πr ஸ்கொயர்டு h. இங்கேயும் கனளவு கண்டுபிடி ஃபார்ம்னா என்ன? πr ஸ்கொயர்டு h. ஓகேவா? இது வந்து உலோக உருளையோட ஆரையும் ஹச்சையும் எடுத்துக்கணும். உலோக உருளையோட ஆரம் எவ்வளோ? உலோக உருளையோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு உயரம் வந்து 4 சென்டிமீட்டர். இது வந்து உலோக உருளையோடது. இந்த வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். இங்கே ஸ்கொயர் இருக்கனால இங்கே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கிட்டு பாருங்கள், இது உயர்ந்த நீரோட கன அளவு. ஓகேவா? இதில் பையோட வேல்யூ வேணால் 22/7, ஆரம் தெரியணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கண்ணாடி கோலைக்குள்ளே தானே இருக்குது. கண்ணாடி கோலையோட விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஆரம் என்ன? 10 சென்டிமீட்டர். அப்போ 6க்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர்டு. இந்த உயர்ந்த நீரோட உயரம் தெரியாது, நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அது தெரியாது, ஹச் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். (22/7 பெருக்கல் 5 2 டைம்ஸ் போடலாமா? பெருக்கல் 4 ஈக்குவல் டு 22/7 பெருக்கல் 10 வந்து 2 டைம்ஸ் போடலாம், பெருக்கல் h. இப்போ டேட்டா கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுங்கள். இங்கிட்டு இருக்க 22/7க்கும் இங்கிட்டு இருக்க 22/7க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓரஞ்சு 5 ஈரஞ்சும் 10. நெக்ஸ்ட் ஓரஞ்சு 5 ஈரஞ்சும் 10. ஓரன் 2 ஈரண்டு 4, ஓரன் 2 ஓரன் 2 கேன்சல் ஆகிடுச்சா? மிச்சம் என்ன இருக்குது? இங்கிட்டு வெறும் ஹச் மட்டும் தான் இருக்குது. இங்கிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது உயர்ந்த நீரோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 1 சென்டிமீட்டர். நீர் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வந்து உயர்ந்திருக்கு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து தரைப்பகுதி. ஓகேவா? இந்த தரைப்பகுதியில் ஒரு உருளை வடிவ கிணறு வச்சாங்க. ஓகே, இந்த கிணற்றோட உட்புற விட்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு இதோட ஆழம் கொடுத்துருக்காங்க. இந்த கிணற்றோட ஆழம் கொடுத்துருக்காங்க. அது என்னது? ஹச், ஸ்மால் ஹச்னு எடுத்துக்கலாம். இது எவ்வளோனா 14 மீட்டர். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உருளை வடிவ கிணறு இருக்கா, இந்த கிணற்றுக்குள்ளே இருக்க மண்ணை எடுத்து வெளில போடுறாங்க, கிணத்தை சுற்றி வெளில போடுறாங்க. அதுவும் 5 மீட்டர் அகலத்தில் போடுறாங்க. 5 மீட்டர் அகலத்தில் சுற்றிலுமே கிணத்தை சுற்றிலுமே ஈவனாக போடுறாங்க. போடும்போது ஒரு மேடை உருவாகுமா? அப்படியே அந்த மண் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். அந்த மேடையோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே உருளை வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா கிணத்தை சுற்றி தானே போகிறாங்க. கிணறே வந்து உருளை வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மண் வந்து கிணத்தை சுற்றிலும் போகிறனால அதுவும் உருளை வடிவத்தில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து உள்ளே வந்து தோண்டிட்டு இருக்காங்க, அவங்க மேலே அவங்க போட மாட்டாங்கல்ல. அப்போது இந்த இடத்துல கேப்பாக இருக்கும், இந்த இடத்துல போட மாட்டாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க போட மாட்டாங்க, இங்கிட்டு தான் சுற்றிலும் தான் போடுவாங்க. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மேடையின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த உயரத்தை வந்து கேபிட்டல் ஹச்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆழத்தை வந்து ஸ்மால் ஹச்னு வச்சுக்கிட்டோம். அப்போது இதை வந்து கேபிட்டல் ஹச்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மேடை பாருங்கள் என்ன வடிவத்தில் இருக்குது? உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்கா? ஹாலோ சிலிண்டர் வடிவத்தில் இருக்குது. இதுவே இந்த கிணறை பாருங்கள், இது வந்து திண்ம உருளை, நார்மலான உருளை மாதிரி இருக்கா? திண்ம உருளை மாதிரி இருக்குது. இது வந்து மேடை வந்து உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது. கேணி வந்து கிணறு வந்து திண்ம உருளை வடிவத்தில் இருக்குது. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேடையின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கிணத்துக்குள்ளே இருக்க மண்ணை அள்ளி தான் சுற்றிலும் மேடையாக அமைச்சிருக்காங்க. இந்த கிணறு வந்து திண்ம உருளை வடிவத்தில் இருக்குது. இந்த மேடை வந்து உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது. இதுக்குள்ளே இருக்க மண்ணளி தான் இங்கே போட்டிருக்காங்களா? அப்போது திண்ம உருளையோட கன அளவு வந்து உள்ளீடற்ற உருளையோட கன அளவுக்கு சமமாக இருக்குமா? திண்ம உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. திண்ம உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு.
கிணறு வந்து திண்ம உருளை வடிவத்தில் இருக்குது, மேடை வந்து உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது. ஓகே, எப்படி நான் ரெண்டு கணலும் சமமாக இருக்குன்னு சொன்னேன்? ஏன்னா இதுக்குள்ளே இருக்க மண்ணாளி தான் இங்கே சுற்றிலுமே மேடை அமைக்கிறாங்க. இந்த மேடை வந்து உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது, இந்த கிணறு வந்து திண்ம உருளை வடிவத்தில் இருக்குது. அப்போ அதான் திண்ம உருளையோட கனளவு வந்து உள்ளீடற்ற உருளையோட கனளவுக்கு சமமாக இருக்கும். அதான் இப்படி எழுதியிருக்கேன். திண்ம உருளையோட கனளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற உருளையோட கனளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பை. இதில் பாருங்கள், இங்கே என்ன எடுத்துக்கோங்க? கேபிட்டல் ஹச் தானே எடுத்துக்கோங்க. கேபிட்டல் ஹச் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. நான் இங்கே ஏன் கேபிட்டல் ஹச் எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேடை வந்து நம்ம மேடையோட ஹைட்டை வந்து கேபிட்டல் ஹச்னு எடுத்துக்கோம். மேடை வந்து ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஸ்மால் ஹச் போடாமல் கேபிட்டல் ஹச் தான் போடணும். நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோமோ அதான் இங்கே போடணும். இங்கே ஏன் ஸ்மால் ஹச் எடுத்துருக்கோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம திண்ம உருளையோட அளவு வந்து ஹைட்டை வந்து ஸ்மால் ஹச்னு தான் எடுத்துருக்கோம். அதனால் தான் இங்கே ஸ்மால் ஹச்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பைக்கும் இங்கே இருக்க பைக்கும் கேன்சல் ஆயிருமா? ஆரோட வேலையை பாருங்கள். அதாவது கிணறோட ஆரம் எவ்வளோன்னு பாருங்கள். கிணறோட விட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 10 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோ? விட்டத்தில் பாதி தான் ஆரம், அப்போ 5 மீட்டர். அப்போது ஆறுக்கு பதிலாக 5 ஸ்கொயர்னு போடலாமா? நெக்ஸ்ட்டு ஹைட் எவ்வளோ? கிணறோட ஆழம் பார்க்கணும். ஸ்மால் ஹச் எவ்வளோ? 14 மீட்டர். 14 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு கேபிட்டல் ஹச் தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. உள்ளீடற்ற உருளை இது வந்து உள்ளீடற்ற உருளை, இதை தான் எடுத்துக்கணும். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இது வந்து இந்த அளவு எவ்வளோ? 5. ஏன்னா இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கே இருக்கும். இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கே இருக்கும். இங்கே வந்து டயாமீட்டர் 10 அப்படின்னா இதில் ஆரம் வந்து 5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அதே ஆரம் தான் இங்கே இருக்கும். அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னது? 5 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கேபிட்டல் ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கும்? ஸ்மால் ஆரோட வேல்யூவையும் ப்ளஸ் இந்த இருக்க தடிமன் இருக்குது பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. அகலம் கொடுத்துருக்காங்களா? அகலம் எவ்வளோ? 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கிணத்தை சுற்றிலுமே 5 மீட்டர் அகலத்தில் வந்து அவங்க வந்து மண்ணை நிரப்புறதா சொல்லியிருக்காங்களா? அப்போது இந்த தடிமன், அந்த 5 மீட்டர் அப்படின்னு தடிமன், இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடச்சிரும். கேபிட்டல் ஆரோட வேல்யூ வேணால் 10. ஓகே, இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்டு. இந்த 5 பெருக்கல் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. பெருக்கல் 14 ஈக்குவல் டு ஹச். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ பாருங்கள், 100ல் 25 போச்சுன்னா 75. இது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 5 பெருக்கல் 5 பெருக்கல் 14 டிவைடட் பை 75 ஈக்குவல் டு ஹச். இதை டிவைட் பண்ணுங்கள். ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஓரஞ்சு 5, 3 5 15ன்னு வந்துருச்சு. ஹச்சோட வேல்யூ என்ன இருக்குது? 14/3 இருக்குது. இதை இன்னும் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணுங்கள். 1 3 3, 4 3 12, மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 6 3 18, புள்ளி வச்சு 2 திரும்ப 2 இருக்கும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். 4.66ன்னு போயிட்டு இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 4.67 மீட்டர் அப்படின்னு எழுதலாமா? இதான் வந்து ஹச்சோட வேல்யூ. மேடையோட உயரம் எவ்வளோன்னு கேட்டாங்க. 4.67 மீட்டர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உருளை வடிவ கிணறு இருக்குது. அந்த கிணறோட விட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம் எவ்வளோ? அந்த கிணற்றோட ஆரம் வந்து 5 மீட்டர் தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அந்த கிணற்றோட ஆழம் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 14 மீட்டர். அதை வந்து ஸ்மால் ஹச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். கிணறு வந்து திண்ம உருளை வடிவத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கிணத்துக்குள்ளே இருக்க மண்ணை அள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேடை அமைக்கிறாங்க. அந்த கிணத்தை சுற்றிலுமே 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைக்கிறாங்க. 5 மீட்டர் அகலத்தில் ஒரு மேடை அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்படி அமைக்கும் போது பாருங்கள், இந்த இடத்துல மண் போட மாட்டாங்க, இங்கிட்டு சுற்றிலும் தான் போடுவாங்க. அங்கே போட்டாங்க அப்படின்னா அவங்களே மூடிடும்ல, அப்போ அதை சுற்றிலும் தான் போடுவாங்க. அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது பாருங்கள்? ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது. மேடைங்கிறது ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்குது. கிணறு வந்து திண்ம உருளை வடிவத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இதுக்குள்ளே இருக்க மண்ணாளி தானே இங்கே போடுறாங்க. அப்போது திண்ம உருளையோட கனளவு வந்து இந்த மேடையோட, அதாவது உள்ளீடற்ற உருளையோட கனளவு சமமாக இருக்குமா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். திண்ம உருளையின் கனளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கனளவு. திண்ம உருளையோட கனளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இதே உள்ளீடற்ற உருளையோட கனளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பை ஹச் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. இந்த இடத்துல பாருங்கள், கேபிட்டல் ஹச் தான் போடணும். ஏன்னா நம்ம இதோட இந்த மேடையோட உயரம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்மால் ஹச் எடுத்துட்டோம். இது வந்து இதுனா கிணறோடது. ஓகேவா? அப்போ நம்ம இது எடுத்துட்டோம், ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் ஹச்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் ஸ்மால் ஹச்னு போட்டு இந்த ஹச்சை கேன்சல் பண்ணிடாதீங்க, அது தப்பாக போயிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து கேபிட்டல் ஹச். இதோட அளவு வேறு, இதோட அளவு வேறு. ஓகேவா?
இதோட உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கேபிட்டல் ஹெச்னு எடுத்துட்டோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே அந்த ஃபார்முலாவில் சேஞ்சஸ் பண்ணலை. இப்போது இங்கிட்டு இருக்க பையும் இங்கிட்டு இருக்க பையும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கிணற்றோட ஆரம் கண்டுபிடிக்கணும். கிணற்றோட விட்டம் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோ 5 மீட்டர். அதை இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மேடையோட உயரம் தெரியாது, அந்த ஹச்சை அப்படியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஆர் வேல்யூ தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ அகலத்தில் வந்து அவங்க வந்து கிணற்றை சுற்றி மேடை அமைக்கிறாங்க, 5 மீட்டர் அகலத்துலேயே. அப்போது இதோட தடிமன் வந்து 5 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஸ்மால் ஆரோட வேல்யூ தெரியும். ஸ்மால் ஆரோட வேல்யூ இந்த தடிமனை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடச்சிருமா? எவ்வளோ 10 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன 5. எப்படி ஸ்மால் ஆரோட 5 சொன்னேன்? ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ அளவு இருக்கோ, இங்கே வந்து இதோட ரேடியஸ் வந்து 5. அப்போ அதே ரேடியஸ் தான் இங்கே இருக்கும், இங்கே சேஞ்சே ஆகாது. அப்போது ரேடியஸ் வந்து 5ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 5, கேபிட்டல் ஆரோட வேல்யூ 10. இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஹச்சோட வேல்யூ கிடச்சிரும். கேபிட்டல் ஹச் அப்படின்றது என்ன? அது அந்த மேடையோட உயரம் எவ்வளோ 4.67 மீட்டர். இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு உள்ளிடற்ற உருளை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கூம்பு பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்த இந்த 5 சமம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.